இந்த இதை அப்படியே பார்த்துட்டு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. தொடர்ந்து வேலை பளு காரணமாக அடிக்கடி வீடியோ போட முடியல. இனி வீடியோ தொடர்ந்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் ஒரு சூப்பரான வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். குவைத்தில் இந்த லீவு நாளில் மக்கள் எப்படி கூடியிருப்பாங்க, எப்படி ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற வீடியோ 2-3 பாகமாக வரும். அதில் முதல் வீடியோ இது. இப்போ குவைத்தில் இங்கே லீவு நாள்னா எங்கெங்கே போவாங்க அப்படிங்கிறத சொல்ல போனால், உங்களுக்கு குவைத்தில் முக்கியமாக சுற்றுறதுக்கான இடங்கள் ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. அந்த லீவு நாளில் மக்கள் கூடுவாங்க. அதில் முக்கியமாக ஒரு இடம் குவைத் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குவைத் சிட்டியில் எல்லாம் சுற்றுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா மாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவும் நல்ல ஃபேமஸாக இருக்கும். அங்கேயும் மக்கள் அதிகமாக வருவாங்க. இதை விட்டால் குவைத் சிட்டியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி ஃபாஹில்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த ஏரியாவிலையும் அதிகமான மக்கள் கூடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன ஏரியாவில் உள்ள அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே நார்மலாக மக்கள் கூடுவாங்க. அந்த வகையில் இப்போ நாம் மாலியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். மாலியாங்கிறது சிட்டியில் ஒரு சைடில் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நாம் போயிட்டுருக்க ரோடு கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்க ஒரு ரோடு. இந்த ரோட்டில் இங்கே உள்ள கவர்மெண்ட்டுடைய முக்கியமான மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லாம் இங்கே இருக்குது. அசம்பிளியும் இங்கே தான் இருக்குது. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கும். ஆனால் இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு அந்த பில்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி கடல். இப்போ பில்டிங் முடிஞ்சு உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெறும் பார்க்கிங் ஏரியாவாக வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் நிறைய பேர் குழுமி இருப்பாங்க. லீவுக்காக வந்தவங்களை இப்போ நாம் இதில் பார்க்கலாம். ரைட் சைடில் உள்ள பில்டிங் ஏரியா முடிஞ்சு இப்போ பார்க்கிங் ஏரியா வந்தாச்சு. பார்க்கிங் ஏரியா பக்கத்துலேயே உங்களுக்கு கடற்கரை. இங்கேருந்தே மக்கள் நிறைய இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த கடற்கரை ஏரியா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இதில் குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே மக்கள் அதிகமாக குழுமியிருப்பாங்க. அதை இனிமேல் பார்ப்போம். அப்படியே நாமளும் வண்டியை ஒரு சைடு வரங்கட்டி பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தா மக்கள் சந்தை கடை கூட தோன்றும். திருவிழாவுக்கு எப்படி கூடியிருப்பாங்களோ அந்த மாதிரி மக்கள் கூடியிருப்பாங்க. பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்னலை தாண்டினதுக்கப்புறம் நாம் பார்க்கிங் போடுற இடத்துக்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கு இப்போ இந்த சைடில் பார்த்துருப்பீங்க, ஆளுங்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறி மாறி போயிட்டுருப்பாங்க. இன்னும் புதுசாக வரவங்களாம் வந்துகிட்ருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு மேலே நீளமுள்ள கடற்கரையில். அது கடற்கரை இன்னும் நீளமாக போயிட்டே இருக்கும். பட் இந்த மக்கள் கூடுற இடம் இந்த இடத்துக்கிட்ட அதிகமாக கூடுவாங்க. இப்போ நாம் பார்க்கிங் பிளேஸ்கிட்ட நுழைய போகிறோம். அங்கே நுழையும் போதே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க. இப்போ இங்கே டைம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:30 மணி மேலே ஆகிடுச்சு. இங்கே குளிர் நாளுங்கிறதுனால சீக்கிரமாக இப்போ இருட்டிடும். அதுக்கப்புறம் ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து கிளம்பி அந்த சிட்டி ஏரியாவுக்குள்ளே போயிடுவாங்க. பஜாருக்குள்ளே, அதாவது அவங்களுக்கு என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ அப்படி வாங்குறது. எங்கள் ஊர் திருவிழாவில் கூட இப்படி இருக்க மாட்டாங்கப்பா. உண்மையிலே ஊரில் நடக்கிற திருவிழாவில் கூட இவ்வளோ கும்பல் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. அப்படி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிங் பிளேஸில் நுழைஞ்சாச்சு. ஆனால் இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கிங்காக வெயிட் பண்ணணும், இல்லாட்டி சைடில் போட்டு நிற்கணும். நம்ம இறங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இங்கே இருந்தாங்க, அவங்கள்ட்ட வண்டியை பார்க்கிங் பண்ணிடணும்னு சொல்லிட்டு விட்டு நாம் இறங்கி போய் சுத்த போயாச்சு. இந்த மாதிரி நிற்கிறப்ப ஏப்பா இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்தா இங்கே சைடில் கட்டையில் உட்காந்துருக்க அந்த மக்கள் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தா கடல். இது அதை வாக்கிங் போகிறதுக்கான இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டை கொடுத்து உட்காரத்துக்காக
பாதுகாப்புக்காக எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே கடலுடைய இது சாரையாக கூட்டமாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இதில் அவங்கவுங்க சொந்த பந்தவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, லவ்வர்ஸு இந்த மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. கலந்து அங்கங்கே போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டுருப்பாங்க. நாம் இன்னும் உள் சைடெலாம் போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்படி அங்கங்கே கூட்டமாக உட்காந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது இல்லாமல் யாருக்காவது பிறந்த நாள் அப்படி இப்படின்னு வருதுன்னா அவங்க வந்து கேக் வெட்டிலாம் கொண்டாடுவாங்க. இது இல்லாமல் இங்கே ஆட்டம் பாட்டம் டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இப்போ நாம் நிற்கிற சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. பிலிப்பைன்ஸ் அவங்களுக்கு இந்த நேரம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாலியாக இருப்பாங்க. எல்லாம் ஒரு சின்ன சின்ன மைக் வச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க நாட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. சில பேர் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதில் இடையில நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஆந்திராவை தான் அதிகமாக இருப்பாங்க. மாலியான்னு சொன்னால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஆந்திரா பீப்புள் அங்கே நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுபோல் பிலிப்பைன்ஸும் அதிகமாக இருப்பாங்க. இந்த சைடு அதிகமாக பிலிப்பைன்ஸ் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் விளாண்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஓ இடிச்சு உடைக்கிறதா? நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாமா? இங்கே பார்த்தா இந்த பலூனை கட்டிக்கிட்டு அந்த பிலிப்பைன்ஸுங்க இடித்து அதை உடைக்கிறத ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க. அதை பார்ப்போம். இந்த ஒருத்தன் இடிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே நின்று பார்த்தோம். ஆனால் அவங்க அதை உடைக்கிறதுக்கான முயற்சி சரியாக எடுக்கலை. சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
பாதி கொய்த்து இங்கே தாங்க இருக்குது. கொய்த்துல ஆந்திரா குரூப். ஆமா நம்ம போன வாரம் ஆமா ஆமா. வெயில் காலத்துல இங்க கொஞ்சம் வெயிலா இருக்கும். சாயந்தரம் நேரத்துல கொஞ்சம் லேட்டா வருங்க. எல்லாம் இப்பதான் தின்னுட்டு இருக்காங்க. எல்லாம் இப்பதான் தின்னுட்டு இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் முந்தைய வந்த இப்பதான் வந்திருப்பாங்க உங்களுக்கு. ஆமா லைட் ஹீட் எல்லாம் போட்டு ஏற்றலாம். அதுக்கப்புறம் அப்படியே போன ஜாமான் வாங்கிட்டு ஓடுவீங்க. போட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஹீரோ மாதிரி தான் வந்திருக்கானுங்க. அது மாதிரி அது ஹிந்தி. எல்லாம் கொய்த்து மாதிரி தான் ட்ரெஸ். ஜிகு ஜிகு ஜிகுன்னு போட்டுருக்காங்கலாம். ஏதோ ஒரு பாட்டு வீடியோ எடு, அதை பத்தி கவலைப்படுறதில்ல. இப்போ குளிர்காலங்கிறனால எல்லோரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோட்டு சூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷூவு இப்படி போட்டு நீட்டாக வந்திருப்பாங்க. இதே வெயில் காலம்னா இந்த மாதிரி இவ்வளோ இதாக போட முடியாது. இங்கே வெயில்லையும் நிற்க முடியாது. சாயந்தரம் நேரம் தான் வர முடியும். இந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள அந்த மாலியா அப்படிங்கிற ஏரியாவுடைய வியூ. அங்கிட்டு தான் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு பஜாரு எல்லாம் இருக்குது. இங்கே இப்படி ஆட்டம் பாட்டம் ஜாலியாக எல்லாம் இருட்ட ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மக்கள் அந்த சைடு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சில பேர் கொஞ்சம் அப்படியே இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. மீதியெல்லாம் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்த பார்த்திங்கன்னா இதே போல் பயங்கர கும்பலாக இருக்கும். கஜன்னு நெரிச்சலில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஆள் நவர் சொல்லி நவுத்தி அப்படிலாம் போயிட்டு வந்துருப்பாங்க. நம்ம ஊரில் உள்ள ஏதாவது ஒரு விசேஷ நாளில் பஜாருங்களில் எப்படி ஆளுங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் இருக்கும். எல்லாம் ட்ரெஸ்ஸை பாரு. அதுங்க வீடியோ எடுக்குதுங்க. ஆனா இதுங்க மூஞ்செல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான மூஞ்சி. பொம்பளை பிள்ளைங்களாம் விளையாடுதே. இங்கே ஒரு டீமை பார்த்தா வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆங்காங்கே ஒரு குரூப்பாக இருந்து ஒவ்வொரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆட்டம் முடிஞ்சிச்சு. அந்த சந்தோஷத்தில் எல்லாரும் கை குலுக்கிட்டு வெளியேறுறாங்க. இனி அடுத்ததை பார்ப்போம். இங்கிட்டு வாங்க. ரைஸ் ரைஸ் ரைஸ். நான் அந்த குரூப் அப்படியே ஒன்று போட்டு என்னையும் எடுங்க அப்புறம். எங்கே பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் தான். இப்போ தான் ஒரு குரூப் அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் கேஜே ஃபேமிலியிலிருந்து உங்கள் காதர் பாய். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.